Your journey has reached Mumbai today. This will reach Delhi soon. அவர் வாழ்நாள் முழுவதும் நடந்தாலும் பாஜகவை அவரால் அசைத்து பார்க்க கூட முடியாது. பாஜகவினுடைய வளர்ச்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பாரத மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, இவையெல்லாம் பார்க்கிற பொழுது அவருடைய நடைப்பயணம் மிக மிக சாதாரணமான ஒன்று. நானும் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக மட்டுமே அவருடைய நடைப்பயணம் பயன்பெற்றிருக்கிறது. தினசரி ஏதோ தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் செய்தி வரும் என்பதற்காகவே அவர் இது போன்ற நடைப்பயணத்தை நடத்தி இருக்கிறார், அவருடைய சொந்த விளம்பரத்திற்காக. இதனால் என்ன நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை விளைந்தது, அல்லது நாட்டு மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்தாரா? அபாண்டமான பொய்யான தகவல்களை சொல்வதற்கு மட்டுமே அவருடைய நடைப்பயணம் பயன்பெற்றிருக்கிறது. இது அவருடைய வீணான வேலை. இதை விடுத்து அவர் கட்சி வளர்ச்சிக்காக, அவர்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக ஏதாவது மாநிலம் தோறும் சென்று வேலை பார்த்திருந்தால் கூட கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். இந்த நிறைவு அது சீக்கிரம் நிறைவு பெற்றது நல்லது. ஏனென்றால் யாருக்குமே பயன்படாத ஒரு யாத்திரை சென்று என்ன பிரயோஜனம்? The mass gatherings for Rahul made BJP go sleepless. நேற்று பேசிய கூட்டத்தில் அவர் அப்படி பேசி திருப்திப்பட்டுக் கொண்டார், நல்லது. ஏனென்றால் உண்மையிலே நடக்கப் போவதும் இல்லை, எந்த காலத்திலும் நடக்கப் போவதில்லை. பாரத பிரதமருடைய தலைமையிலான அரசை இவர்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஒன்று செய்ய முடியாது. 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டு மக்களுக்கு எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ இந்த நாட்டு மக்கள், அவற்றையெல்லாம் செய்து முடித்த ஒரு பிரதமராக இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் செல்கிற இடங்கள் எல்லாம் மக்களுடைய வரவேற்பு, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த மக்களுடைய எழுச்சியை பார்த்து கூட இன்னும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது போன்று சொல்வது வேடிக்கையானது. பாரத பிரதமர் அவர்களை மாற்றுவோம், மத்திய அரசை கைப்பற்றுவோம், பிஜேபியை தோற்க செய்வோம் என்பதெல்லாம் இவர்களுடைய சொந்த மேடைகளிலே பேசிக்கொள்ளலாமே ஒழிய இவர்கள் பேசுவது நடக்க போவதும் இல்லை. அது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்கு தெரியும். கூட்டத்தில் பேசும்போது கைதட்டு வாங்குவதற்காக இது போன்று பேசுகிறார். Electoral bond scam proved BJP is corrupt. Who collected 8,000 crore rupees in the name of electoral bonds? அவர் எப்பவுமே நம்ம மாநில தலைவர் சொன்னது போல எதையும் படித்து பார்த்து பேசுவதில்லை, புரிந்து பேசுவதில்லை. எல்லா தேர்தல் பத்திரங்களும் யார் எவ்வளவு வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதே மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் லாட்டரி மாற்றினவர்களிடமிருந்து நாங்கள் 1 பைசா கூட வாங்கவில்லை என்று சொன்னார். இல்லை 500 கோடி கைமாறி இருக்கிறது, 500 கோடி தேர்தல் பத்திரமாக நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள், கட்சி நிதி திரட்டி இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது சொன்னவரை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு செல்கிறோம், அவர்கள் மீது அவதூறு வழக்கு போட போகிறோம் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு 500 கோடி 505 கோடி மாற்று நிறுவனத்திலிருந்து திமுகவுக்கு வந்திருப்பது வங்கியினுடைய தகவலின் அடிப்படையில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அப்ப இவர்கள் எப்படி உண்மையை பேசாமல் பொய்யை மட்டும் பேசுகிறார்களோ, தங்களுடைய சொந்த கட்சிக்கு வந்த நிதியை கூட மறைத்தவர் தான் முதலமைச்சர். அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. ஏறத்தாழ 700 கோடி வரை ஒரு கட்சி, ஒரு மாநிலத்தில் ஆளுகிற கட்சிக்கு 700 கோடி. அப்பொழுது 19 மாநிலத்திலே கூட்டணியிலும் தனியாகவும் ஆட்சி நடத்துகிற கட்சிக்கு ஒரு நிதி வருவதில் எந்த தவறு இருக்கிறது? மம்தா பானர்ஜி ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிற, அந்த ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துகிற மம்தா பானர்ஜி கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியை விட அதிகமாக நிதி வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் நிதி வருகிறது, எல்லா கட்சிக்கும் தானே நிதி வருகிறது. பெரும்பான்மையான இடங்களில் ஆட்சி செய்கிற கட்சிக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது, மற்றவர்களுக்கு குறைவாக வந்திருக்கிறது. நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லாட்டரி மாற்றினவர்களிடமிருந்து 500 கோடி வரவில்லை, தவறான தகவல், 1.25 கோடி அவர்கள் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார்களா இல்லையா? பிறகு இப்பொழுது 500 கோடி வந்திருப்பது உண்மை தெரிய வருகிறது, நான் பொய் சொல்லிவிட்டேன் என்று முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பாரா அல்லது பதவி விட்டு விலகுவாரா?
இப்படி ஏதாவது ஒரு கற்பனையான வரட்டு பொய் கதையை சொல்வது திமுகவுக்கு கைவந்த கலை. அதை இன்னமும் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்.